மக்களே என்று நாம் திருக்குறள் 449 குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள பெரியாரை துணைக்கோடல் அதிகாரத்தின் 9 குறள். முதலிலார்க் ஊதியம் இல்லை மதலையான், சார்பிலார்க் இல்லை நிலை. இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், அரசர் தேர்ந்தெடுக்கப்படுவது மக்களின் ஆதரவு, பணவீக்கம் ஓர் நிலைமையால் நியாயமாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு தலைவன் தொடக்கத்தில் ஊதியம் இல்லாதது, அதிக வளம் இல்லாதது, அவனுக்கு நிலை இல்லாமல் அவருக்கு ஆதரவு இருக்க வேண்டாம் என்று சொல்லும். எனவே ஆரம்பம் முதல் மரியாதை மற்றும் நம்பிக்கையுடன் ஆட்சி செய்ய வேண்டும். ஏன் இந்த குறள் முக்கியமானது என்றால், அதன் மூலம் அதிகாரம் பெறும் நபர்கள் எளிதில் பெருமை அல்லது பொருள் அடைய முடியாது தொழில்நுட்பமான பொறுப்பை ஏற்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. உதாரணமாக, ஒரு ஊழியர் தொடக்கத்தில் சம்பளம் குறைவாக இருந்தாலும் தனது கடமையில் சிறப்பாக நடந்து கொண்டால் மேலதிக ஊதியம் பெறுவதற்கான வாய்ப்பு வரும். இது அதிகாரம் பெறும் முன்னர் பணியாளர்களின் கடுமையான முயற்சி மற்றும் நம்பகத்தன்மை தேவை என்பதை வெளிப்படுத்துகிறது. மற்றொரு உதாரணம், ஒரு பயணியில் எத்தனை சாதனைகளை பெற்றாலும் அவருக்கு உண்மையான மரியாதை கிடைக்க முதலில் சமுதாயத்தின் ஒத்துழைப்பு மற்றும் நம்பிக்கை வேண்டும். இன்று நம் அரசியல் சூழலில் இந்த குறள் மிகவும் பொருத்தமானது. பொதுமக்கள் தேர்தலில் நேர்மறை, தன்னிறைவு, திறமை கொண்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், வளம் மட்டும் அல்ல. சொல்லை நியாயமில்லாத முறையில் பயன்படுத்தும் அரசுகள் மக்கள் நம்பிக்கையை இழந்து நிலைமை மோசமாகும். இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை நாம் பின்பற்றினால் தன்னிறைவு, உண்மையான சேவை, பணக்காரர்களின் அடிப்படையிலான அதிகாரம் அல்லாத நியாயமான மற்றும் நிலையான நிர்வாகம் உருவாகும். அதனால் நாம் அனைவரும் நெறிமுறை, அன்பு, கடமை போன்றவற்றை முன்னிறுத்தி சிறந்த தலைவரை தேர்வு செய்ய வேண்டும். இதன் மூலம் சமூகமே வளர்ச்சியை அடையும். இதுதான் இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. முதலிலார்க் ஊதியம் இல்லை மதலையான், சார்பிலார்க் இல்லை நிலை. அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.